வெல்கம் பேக் டு சேனல் டெலிக்ஸ் எஃப்எஃப். நான் உங்கள் டெலிக்ஸ் பேசுகிறேன். அண்ட் ரொம்ப லாங்காக ஆகிடுச்சு இந்த எஃப்எஃப் வந்துட்டு போடுறதுக்கு. ஆக்சுவலி சாரி ஃபார் இட். ஏன் இந்த எஃப்எஃப் இவ்வளோ லேட்டாக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டோரி லைன் ஆக்சுவலி ஃபுல்லாக மாற்றிருக்கேன். அண்ட் ஏற்கனவே நான் அந்த வீடியோ வந்துட்டு கம்பைன் பண்ணி போடலாம் அப்படின்னு பிளான் போட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன். பட் என் ஃபோன் அதுக்கு ஒத்துழைக்கலை. ஸோ எல்லா வீடியோஸையுமே காலி பண்ணிவிட்டு அண்ட் திருப்பவும் அந்த ஸ்டோரி எனக்கு நல்லா ஞாபகமாக இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் தம்ப்நெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இது நான் வந்துட்டு நானே செட் பண்ணேன். அண்ட் சாரி ஃபார் இட் கைஸ். ஒன் திங் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ போடுறேன் இல்லையா, இந்த ஜங்குக்கோட எஃப்எஃப்க்கு வந்துட்டு தெரியாதனமாக டைட்டிலே மாற்றி சொல்லியிருந்திருக்கேன். ஸோ சாரி. நான் ரக்கட்னு சொல்லி இவ்வளோ நல்லா சொல்லியிருந்திருக்கேன். நான் அதெல்லாம் தம்ப்நெயிலே பார்க்காம வந்துட்டு உட்காந்து நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஐம் ஸோ சாரி. ஓகேவா. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜங்குக்கோட எஃப்எஃப் பார்ட் 4. அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் பார்த்துட்டு வந்தால் தான் அதோட ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். அண்ட் எஃப்எஃப் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை ரூட் டீச்சர். நான் ரக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வெறுப்பேற்றிருக்கேன். ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் இட். அண்ட் தென் வந்துட்டு இந்த பாட்டிலேருந்து ஸ்டோரி லைன் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். எனக்கு தெரியல நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லி வச்சுருக்கேன்றதையும் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு டோட்டலி வந்து மாற்றிருக்கேன். அண்ட் இதுலேருந்து வந்துட்டு டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 10 மினிட்ஸ் தான் டியூரேஷன் போட்டிருக்கேன். ஸோ அதில் 1 மினிட் ஏற்கனவே போயிடுச்சு. அண்ட் ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஸ்டார்டிங் சீனில் இப்போ உங்களை காட்டுறாங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் ஒரு விஷயமா வந்துட்டு டியா பேரண்ட்ஸ் கூட நாங்கள் ஒரு விஷயமா வந்துட்டு கிட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒய்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. கேட்ட பிறகு, வயன் நான் போகிறேன்னு சொன்னேன், நான் போவேன் வயன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுவீங்க. உங்கள் அம்மாவும் இப்போ போயிடுவாங்க. உங்கள் அம்மா போன பிறகு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு இப்போ டியா வரா. டியா உங்கள் வீட்டில் நான் உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு கிட்டி வீட்டுக்காக போயிருக்காங்க அப்படின்னோடனே, எப்படியோ என் கரெக்டாக சொல்கிற அப்படின்னோடனே, எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா போயிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவும், ஏன்னா எங்கள் அப்பா ஆஃபீஸ் போய்ட்டு அப்படியே போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்கடி அப்படின்னு வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன பிறகு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டியா வந்துட்டு, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் டியாவும் சொல்கிறாங்க. இப்போ பின்னாடி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் நின்று உங்களையும் டியாவையும் தான் வெறிக்க பார்க்குறாரு. என்னடி பண்ணுறீங்க அந்த மாதிரி. இப்போ ஜங்குக் ஒன்று, டியா என்னடி பண்ணுற, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்கும்போது, ஏதாவது லூசு வியாதி பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டியா வந்து உடனே, டேய் நீலாம் ஒரு அண்ணனாடா, எருமை மாடு கணக்காக இருக்க, வளர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி டியா வந்துட்டு தலையிலே அடிக்கிறாங்க ஜங்குக்கை. சொன்னே தலையில் அடிக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்தது. ஸோ நீங்கள் சிரிக்கிறத பார்த்து ஜங்குக்கு, என்ன வயன் சிரிக்கலாம் தெரியும் போலையே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சரி எனக்கு நல்லாவே சிரிக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சார்லாம் வேணாம், வெறும் ஜங்குக்குன்னு கூப்பிட்டு அப்படின்னோடனே, டேய் வளர்ந்த மாடே, நான் கூப்பிடும்போது மட்டும் நீ வந்துட்டு சொல்லுவேன் அண்ணன் கூப்பிட்றேன்ட்டு, அவள் கூப்பிடும்போது மட்டும் அப்படின்னோடனே, சரி வயன் நீ ஒப்பான்னு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுவார் திடீர்னு ஜங்குக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் நான் மட்டும் ஹயாங்னு கூப்பிடணும், அவன் நான் ஒப்பான்னு கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க டியா. திருப்பவும் ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தலையிலே ஒன்று வைக்கிறாரு. டியா அவ்வளோதான், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டியாவும் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாமே டியாக்கு எங்கெங்கே இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும் டியாக்கு. ஸோ வந்துட்டு டியா போயிட்டு ஒரு பிஸ்னஸ் லூடோ அண்ட் ஸ்னேக் அண்ட் லேட்டர் இருக்கிற பாக்ஸை தூக்கிட்டு வராங்க. ஹே எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. வாவா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நீங்களும் டியாவும் விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறீங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக்கோப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஜங்குக்கு உடனே திரும்பிட்டு, என்ன வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னா,
ஜங்குக் கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, ஜங்குக்கோப்பா நம்ம பிஸ்னஸ் விளையாடலாமா, இல்லை ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடலாமா, இல்லை லூடோ விளையாடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கேட்டால் அதை பார்த்து ஜங்குக் வந்துட்டு, நான் வரல, நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. சொன்ன பிறகு ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க, ஸோ அதனால ஓகே. ஜங்குக் இந்த மாதிரி சொன்னோடனே சரி ஓகே ஜங்குக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் விளையாடுறீங்க. விளையாண்டுட்டே இருக்கும்போது ஜங்குக் வந்துட்டு சரி ஓகே நானும் ஜாயின்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்லும்போது, டேய் வளர்ந்த மாடே, நீலாம் ஜாயின்ட் ஆகி ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒன்றும் கிழிக்க தேவையில்ல அப்படின்னு வந்துட்டு டீயா சொல்லும்போது, டீயா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வாங்க ஜங்குக்கோப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க ஜங்குக்கை. ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே வராரு, வந்துட்டு உட்கார்றாரு. அண்ட் தென் வந்துட்டு 3 பேர் உட்காந்து ஸ்நாக் அண்ட் லேடர், அதுக்கப்புறம் வந்துட்டு லூடோ பிஸ்னஸ்ன்னு விளையாட்ருக்கீங்க. இப்போ பிஸ்னஸ் விளையாடிட்டு இருக்கும்போது வந்துட்டு டீயா உடனே வந்துட்டு, என்கிட்ட பார்த்தியா என்கிட்ட காசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காட்டும் போது, நீங்களும் என்கிட்ட பார்த்தியா என்கிட்ட காசு இல்லைனா என்கிட்ட கார்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லுவீங்க. வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு 2 பேர் இப்போ பார்க்குறீங்க, என்கிட்ட 2 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லுவார். சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றும் குழந்தை இல்லை, 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க ஓகேவா அப்படின்னோடனே, இந்த வளர்ந்த மானுக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லி டீயா திட்டுறாங்க. உங்கள் அண்ணன் தான் அடி அப்படின்னோடனே, ஆமாம் அவன் ஒரு அண்ணனா, அவன் ஒரு வளர்ந்த மாடு அப்படின்னு வந்து டீயா சொல்லும்போது ஜங்குக் திருப்பவும் வந்து தலையிலே வைக்கிறாரு. சாரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீயா சொல்கிறாங்க. ஹயாங்னு சொன்னோடனே வந்து ஜங்குக்கு சிரிப்பு வருது. ஹயாங் தானே அடித்து தான் வர வைக்கணும் போல் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்லும்போது, வளர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி டீயா திருப்பவும் நினைக்கிறாங்க. டீயா நினைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு கேட்டுருச்சு. வந்த மாடேன்னு நினைக்கிறியா டீயா அப்படின்னு சொல்லி சவுண்டாக சொல்லிடுறீங்க நீங்கள். சொன்ன உடனே ஜங்குக் இன்னொன்று போடுறாரு. அண்ட் இப்படியே வந்துட்டு அந்த இடம் ஃபன்னாக போகுது. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லோரையும் பார்த்துட்டு விளையாட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. சொன்ன பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் அம்மா வந்துட்டு, ஜங்குக் ஒரு 1 வீக்கான ஒயன் ட்ரெஸ்ஸையும் ஒயனோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லா திங்ஸுமே உங்கள் வீட்டில் இருந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே வந்துட்டு ஒயன் அப்படியே கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் ஆண்டி எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறாரு. கேட்கும்போது வந்துட்டு, நாங்கள் வந்து ஃபாரின் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ அப்படியா ஆண்டி அப்படின்னு வந்துட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்னை மட்டும் ஏம்மா போகிற இப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் உடனே, ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு வந்துட்டு உங்ககிட்ட இருந்துட்டு ஜங்குக் வந்துட்டு, என்ன வயன் எங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜங்குக்கோப்பா ப்ளீஸ் அப்பா சாரி பப்பான்ட்டேன் ஒப்பா, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்கல்ல, நீங்கள் என் ஒப்பா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒப்பா தான் இல்லை நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது ஜங்குக்கு வேறு சிரிப்பு வருது. ஒப்பா தான், ஒப்பானால அண்ணன் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து நினைக்கிறாரு. ஆக்சுவலி ஜங்குக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்டை கூட ஒப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா கொரியாவில். ஆமாம் அப்படிதான், பாய் ஃப்ரெண்டை ஒப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஜங்குக் அதை நினச்சிக்கிறாரு. அவர் என்னமோ வந்துட்டு பாய் ஃப்ரெண்டை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜங்குக் அப்படி தான் வந்துட்டு நினச்சிட்டு உண்மையிலே சொல்லிப்பீங்க. நான் ஏற்கனவே உள்ள எபிசோடில் சொன்னேன்னா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஜங்குக் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் இது வந்துட்டு கொஞ்ச நாளாக ஜங்குக் நோட் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்குமே உங்கள் மேலே லிட்டில் பிட் ஃபீலிங்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஓகே, இன்க்ளூடிங் இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், பட் பார்த்துக்கோங்க. அண்ட் நல்லாவும் இருக்கும் ஓகேவா. அண்ட் இப்போ எதுக்காக போகிறாங்க அப்படின்றத ஜங்குக் காதில் வந்து சொல்கிறாங்க. சொல்லிக்கும் போது சொல்கிறாங்க என்னமோ ஜங்குக் காதில் உங்கள் அம்மா, அதாவது எதுக்காக போகிறாங்கன்றது தான் அதை வந்துட்டு போக ரிவீல் ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கு போயிடுங்க. ஜங்குக்கோட வீட்டில் வந்துட்டு இப்போ ஈவினிங் தான், நீங்களாம் காஃபி எல்லாத்தையும் குடிச்சு டிவிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் ஜங்குக்கு டீயா 3 பேர் உட்காந்து விளையாடிட்டுருப்பீங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு அங்கே தேங்க என்ட்ரி கொடுக்குறாப்புல. தேங்க பார்த்த உடனே நீங்கள் வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. சொல்லும் போதே வந்துட்டு, என்ன ஒயன் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்களே சொல்கிறீங்க.
அண்ட் தென் இதோட இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலி தேவங்க என்ன பண்ண போகிறாரு, தேவங்க எதுக்காக வந்தார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டே டியூன். யூ வாட்சிங் டேலிக்ஸ் எஃப்எஃப். அண்ட் நான் உங்கள் டேலிக்ஸ். அன்யா பாய் சராங்க கைஸ். லவ் யூ ஆல் பேப்ஸ்.